ரிஷி, சமீபத்துல பார்த்தேன்னா, அரிசி கொள்முதல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப மெத்தனமா இருக்கிறதாவும், அண்ட் இன்னொரு சைடுல பார்த்தேன்னா, மழையினாலேயும் இந்த கொள்முதல் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட ஒப்பீனியன்ஸ முன்வைக்கிறாங்க. அண்ட் இதுல மெயினா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரண விவசாய மக்கள். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல இந்த அலிகேஷன வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆ சரியான கொள்முதல் நிலையங்கள் இல்லை. அதே மாதிரி ப்ராப்பரான டைம்ல வந்து கொள்முதல் பண்ணல அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. அண்ட் சப்சிக்வென்ட்லி மத்த கட்சியினர் பிஜேபி அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி ஏஐஏடிஎம்கே இவங்களுமே இதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ இது பேசிக்கலி யார் மேல மிஸ்டேக் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியுமா? இதுக்கு தமிழக அரசாங்கம் கண்டிப்பா அந்த அரிசியை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கணும். தமிழக சிவில் சப்ளை கார்பரேஷன் வந்து இந்த ரைஸை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடுடைய ரைஸ் கல்டிவேஷன் ப்ராசஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடோட ரைஸ் கல்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் கேரிஃப் கிராப், அதாவது இந்த ஜூன் டு செப்டம்பர் டைம்ல தமிழகத்துல மழை பெய்யாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல குறுவை கிராப் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. குறுவை. ஸோ இந்த குறுவை கிராப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கிராப், குறுகிய காலத்துல வந்து கல்டிவேஷன் பண்ணுவாங்க. இந்த குறுவை கிராப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி ரிவர்ல இருந்து வரக்கூடிய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் மூலமா, ஸோ பாசன வசதி மூலமா வந்து இந்த குறுவை கிராப்பை கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென் இதற்கு பிறகு நவம்பர் டிசம்பர் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரக்கூடிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாளடி, தென் அதே மாதிரி இன்னும் 2-3 கிராப்ஸ் இருக்கு, சம்பை, இந்த மாதிரி கிராப்ஸ். இது வந்து லாங் டேர்ம் கிராப். ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இந்த கிராப்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த கிராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் கிளைமேட் தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த நவம்பர் டு பிப்ரவரி டைம்ல கல்டிவேஷன் பண்ணக்கூடியது இந்த தாளடி அண்ட் சம்பை கிராப்ஸ். இதுல குறுவை கிராப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சது மட்டும் கிடையாது, இந்த தடவை குறுவை கிராப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதிகமான ஏரியாஸ் பிளஸ் அதிகமான டன்ல வந்து நமக்கு ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. நிறைய கல்டிவேஷன் பண்ணியாச்சு, ஸோ நிறைய காசு கிடைக்கும்ங்கிறதுல வந்து ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல தமிழகத்துல மழை அதிகமா பெய்யுது அண்ட் அதே மாதிரி காவிரி ரிவரை வந்து திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தினால அதிகமான இந்த கிராப்ஸ் வந்து மழையில நனைஞ்சு போச்சு அண்ட் நிறைய இடத்துல வந்து ஜெர்மினேஷன் ஆச்சுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரைஸ் வந்து ஒன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது மாய்ஸ்டர்ல இருக்கக்கூடாது. மாய்ஸ்டர்ல வந்து 24 ஹவர்ஸ் ஆர் 72 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும், ஆர் அதுல வந்து ஜெர்மினேஷன் ஆயிடும். ஸோ உடனே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி உடனே வந்து அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்ச அடுத்த வித்தின் 2 days வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ல தான் மெத்தனம் இருந்திருக்காங்க. இதனாலதான் ஃபார்மர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ சம்பை கிராப்பும் தாளடி கிராப்பும் இப்போ வந்து கல்டிவேஷன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த குறுவை கிராப்ல தான் இந்த மாதிரி இஷ்யூ நடந்துட்டு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பிளேம் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் வச்ச ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்ல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மாய்ஸ்டர்னஸ்ல வந்து ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 17% உள்ள இருக்குன்னா கவர்மெண்ட் நிர்ணயிக்கிற மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க. சப்போஸ் அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் 17% மேல எக்ஸீட் ஆகுதுன்னா அதுக்கு அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ ரொம்ப அடிமட்ட விலையில வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 17% அப்படின்றது எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 20% மேல மாய்ஸ்டர் கண்டென்ட் போயிடுச்சுன்னா அந்த கிராப்பையே வந்து ப்ரொக்யூர் பண்றது இல்ல, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த கோரிக்கை வச்சதாகவும், அந்த கோரிக்கை வந்து ப்ராம்ப்டான டைம்ல ப்ராப்பரான டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான அனுமதியை கொடுக்கல, அதனாலதான் நாங்க ப்ரொக்யூர்மெண்ட் டிலே பண்ணதாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிளேம் பண்றாங்க. பாலா, நீ சொன்ன விஷயத்துல நான் கண்டினியூ பண்றேன். மாய்ஸ்டர் கண்டென்ட் நீ சொல்லியிருந்தில்ல, மாய்ஸ்டர் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கம்மியா மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து அதிக நாள் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மாய்ஸ்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தண்ணீரை நனைஞ்சு போனதுனாலையும் மழை சீசன்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியா ட்ரை பண்ண முடியாது. இதனால தான் ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட்டுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கிறத கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்மர்ஸ்க்காக சில ஸ்டெப்ஸ் கண்டிப்பா எடுக்கலாம் அரசாங்கம்.
ஃபார்மர்ஸை கஷ்டப்படுத்தி ஃபார்மர்ஸோடைய அந்த ரைஸை வந்து கரெக்டான டைப் ப்ரொக்யூர் பண்ணாம இதுல இருந்து என்ன லாபம் கிடைக்க போகிறதுங்கிறது எனக்கு தெரியல. சீரியஸ்லி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரிதான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரிதான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கான நிர்வாக ரீதியான விஷயத்துல டிலே பண்ணியிருக்காங்க. இதனால ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் டிலே வருது. ஸோ ஹவர் மேபி கண்டிப்பா இதை யாருமே பிளேம் பண்ணாம அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கரெக்டா நடக்கணுங்கிறத நான் கேட்கிறேன். அண்ட் ஃபார்மர்ஸ் தரப்புல இருந்து இன்னொரு அலிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர், ஸோ இந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள் த்ரூ தமிழ்நாடு இருக்கு. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகப்படியான கொள்முதல் நிலையங்கள் இருக்கு. அண்ட் நீ சொன்ன மாதிரி கிராப்ஸோட அந்த ஒரு சீசனல் டைம்ல பார்த்தீங்கன்னா த்ரூ தமிழ்நாடு இந்த தற்காலிகமான கொள்முதல் இடங்களை வந்து நிறைய அதிகப்படுத்துவாங்க. ஸோ பர்ச்சேஸ் கொள்முதல் அதிகப்படுத்துறது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கொள்முதல் நிலையங்கள் கம்மியா இருக்கிறதுனால எங்களால வந்து நிறைய தேக்கம் அடையுது, ப்ராப்பரான டைம்ல வந்து எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. பட் கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, முன்ன விட நாங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பேக்ஸ் நாங்க அதிகமா தான் டெய்லி ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர்ல இருந்து பார்த்தோன்னா 4000 லாரிஸ் ஆஃப் பேக்ஸ் நாங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நாங்க டிலே பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ மேபி என்னோட ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, ஒருவேளை அளவுக்கு அதிகமா லைக் இப்போ வந்து இவ்வளவுதான் ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்ல, ப்ரொக்யூர்மெண்ட் கெப்பாசிட்டி. ஸோ அதை தாண்டி விளைச்சல் ஒருவேளை அதிகமாயிடுச்சோ, அதனால இந்த தேக்கம் வர்றதுக்கான ஒரு காரணம் ஆயிடுச்சோ அப்படின்றது என்னோட ஒரு இல்ல. விளைச்சல் அதிகமா, இந்த குறுவை விளைச்சல் அதிகமா இருக்குங்கிறத வந்து ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஹெக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 லட்சம் ஹெக்டர்ஸ்ல வந்து இந்த ரைஸை வந்து இந்த வருஷம் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் மெட்ரிக் டன் நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் கரெக்டா தெரியல எனக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து கல்டிவேஷன் இருக்கு. இந்த தடவை குறுவை கல்டிவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குங்கிறத வந்து அரசாங்கத்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இட் இஸ் அப் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை வந்து கரெக்டாக வைக்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட கட்டாயத்தில் இருக்கு. இப்போ ரைஸ் கல்டிவேஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது அரசாங்கம் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் லுக், மத்திய அரசாங்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமே ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இந்த வருஷம் ரைஸ் கல்டிவேஷன் எவ்வளோ ஏக்கர்ல பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு, இதெல்லாமே வந்து கரெக்டா டீட்டெயில்டா அரசாங்கம் வந்து சேகரிப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நீங்க அதிகமா இந்த தடவை கல்டிவேஷன் பண்றீங்களா, எவ்வளவு ஏக்கர்ல அதிகமா கல்டிவேஷன் பண்றீங்க, எவ்வளவு ஹார்வெஸ்ட் வரும், ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குமா, ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்குமா, இதெல்லாமே வந்து கரெக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேகரிப்பாங்க. ஏன் சேகரிப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் வார் ஹவுசிங் கார்பரேஷன் இங்க எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும், கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அதெல்லாம் கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொண்டு வருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு, இதை ஃபார்மர்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். அரசாங்கம் இந்த டிலே கண்டிப்பா பண்ணக்கூடாது. அந்த ஃபார்மர்ஸ் அல்றதை நீ பார்த்திருப்ப இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அண்ட் அதே மாதிரி யூடியூப் வீடியோஸ்ல ஃபார்மர்ஸ் அல்றதை பார்த்திருப்பேன். அண்ட் சில சீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேட் ஆகிறதும் வந்து நம்ம பார்த்தோம். லுக், ஒரு ஃபார்மர்ஸ் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கே வந்து அந்த நிலத்துல உழுறது, நிலத்துல வேலை செய்யறது, அந்த ரைஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரிடே அவங்க அவங்க அவங்களோட பார்வையில வளர்றது. லுக், அவங்க ஏன் இவ்வளவு ரொம்ப சீரியஸா கண்காணிச்சு அதை பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, அது அவங்களுடைய சர்வைவல், அது அவங்களுடைய இன்கம். அந்த இன்கம் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ அவங்களோட லைஃப் ஓட்ட முடியும். அண்ட் அதே மாதிரி அடுத்த ரைஸ் கல்டிவேஷன் பண்றதுக்கான இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறுவை, இந்த சாகுபடி மூலமா தான் வருது. ஸோ இதுல வந்து கண்டிப்பா மண்ணள்ளி போடக்கூடாது. இது அரசாங்கமா இருந்தாலும் சரிதான், ஹூவர் மேபி இந்த மாதிரி ஒரு சர்வைவல் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல வந்து இந்த சூசைட் ரேட்ல வந்து தமிழகம் 5th பிளேஸ்ல இருக்கு. தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மொத்தம் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துடைய சூசைட் ரேட் வந்து 5.9%. கிட்டத்தட்ட 600க்கு மேல ஃபார்மர்ஸ் வந்து ஒரு வருஷம் சூசைட் பண்றதா வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நடக்கிறது வந்து உண்மையிலே நல்லது கிடையாது. பிகாஸ் அந்த ஃபார்மர்ஸோடைய அந்த கிராப்னால தான் நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோம் இல்லையா, அது தெரிஞ்ச விஷயம்.
கண்டிப்பா. இது உண்மையாவே நீ சொன்ன மாதிரி, இது வந்து அவங்களோட சர்வைவல் அப்படின்றது மட்டும் கிடையாது. அந்த ஃபார்மர்ஸ் சப்போஸ் இந்த ஃபீல்ட விட்டு வெளிய வந்துட்டாங்க, எங்களால இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளோட சர்வைவலும் நாளைக்கு கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ அது வந்து எஸ், எஸ். எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். அது வந்து சாதாரண மக்களும் சிந்திக்கணும். அதே மாதிரி கவர்ன்மெண்ட் தரப்புலயும் அத முக்கியமா சிந்திக்கணும். ஏன்னா, ஆ கண்டிப்பா இத அவங்க காம்பன்சேட் பண்ணணும். அவங்களுக்கான அட்லீஸ்ட் ஒரு ஒரு மினிமம் சப்போர்ட்ட வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து குடுக்கணும். குடுத்தா தான் அவங்களுக்கு அது ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு ஊந்துகோலா இருக்கும். அண்ட் சப்சிக்வென்ட் அவங்களாலயும் வந்து மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆ ஒரு எஸ் வேண்டுகோள். பாலா. எஸ். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடு ஃபார்மர்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சின்ன சின்ன ஹெக்டேர்ஸ்ல தான் அவங்க வந்து கல்டிவேஷன் பண்றாங்க. எல்லாரோட லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப சுமாலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேண்ட் ஹோல்டிங் சுமாலா இருக்கும்போது அவங்களோட இன்கமும் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் கிடைக்கும் அவங்களுக்கு இன்கமே. ஸோ இத அரசாங்கம் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.